சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 75வது வசனம். பெரிய மீனின் வயிற்றில் ஏற்பட்ட அனுபவம் யோனாவின் வாழ்க்கையில் மெய்யான மனம் திரும்புதலை அவன் இருதயத்தில் கொண்டு வந்தது. இதை 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோனா தன் பாவத்தை கப்பலில் இருந்த ஜனங்களுக்கு மறைக்கவில்லை. பின் எப்படி தன் பாவத்தை தேவனிடத்தில் மறைக்கக்கூடும்? ஆழமான மனம் திரும்புதல் யோனாவுக்கு ஏற்பட்டவுடன் தேவன் அந்த பெரிய மீன் வயிற்றிலிருந்து எங்கே அவன் இருக்க தேவன் விரும்பினாரோ அங்கே கரையில் கக்கிவிட்டது. அதுபோல மெய்யான மனம் திரும்புதல் மற்றும் அறிக்கையை எதிர்பார்த்து தேவன் பெருங்காற்றை அனுமதிக்கிறார். எங்கே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ நம்மை தம்முடைய அன்பினால் அங்கே கொண்டு வருகிறார் மற்றும் பயன்படுத்துகிறார். கூலி கொடுத்து தான் போக வேண்டிய இடத்திற்கு போக யோனா முற்பட்டான். ஆனால் இலவசமாகவே ஆண்டவர் தான் விரும்பின இடத்திற்கு கொண்டு வந்தார். வசனம் 13. பெரிய மீன் யோனாவை கரையில் கக்கிற்று. தன்னுடைய வேலைக்கு தேவனே செலவு செய்யக்கூடியவர். இன்று ஊழியர்கள் பணம் இல்லை என்று புலம்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அறியாமல் துக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அநேக தேவனுடைய காரியங்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். முழு இருதயத்தோடு மெய்யான மனம் திரும்புதலோடு கீழ்ப்படியும் போது தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றார். அன்பின் தேவன் வெயிலிலிருந்து காக்கும்படி ஒரு குடிசையை அவனுக்கு கொடுத்தார். சில நொடியில் அவன் சோர்வு நீங்கி சுகமாயிருக்க ஒரு ஆமணக்கு செடியையும் உண்டாக்கினார். ஆனால் அவன் நன்றியற்றவனாக ஆமணக்கு செடியின் நிமித்தம் சோர்வடைந்து தேவன் மேல் எரிச்சலடைந்தான். தேவன் பொறுமையாக அவன் சுய புத்தியை தெளிய செய்கிறார். தான் நல்லவன் என்றும் கர்த்தர் அநீதி உள்ளவர் போல அவன் நினைத்தாலும் தேவன் பொறுமையாக அவனை கடிந்து கொண்டு சரிப்படுத்துகிறார். தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. பல உபாயங்களை செய்து யோனாவை தன் பக்கமாய் அவர் அரவணைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் விலகி ஓடும்போது பெருங்காற்றை அனுமதித்தார். பெரிய மீனின் வயிற்றில் பாதுகாப்பளித்தார். நம் சொந்த முயற்சியால் பல துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்தாலும் ஆமனுக்கு போன்ற செடியை எழுப்பி நம் தலையை பாதுகாக்கிறார். திடீரென செடியை விலக்கி நாம் அவரை சார்ந்து கொள்ள செய்கிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம் தேவைகளை செலவுகளை சந்திப்பார். நாம் கீழ்ப்படிய மறுக்கும்போது பல எளிய அரிய உபாயங்களை பயன்படுத்தி நம் புத்தியை தெளிய வைக்கிறார். எனவே நாம் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து அவருடைய உடன் ஊழியராய் இருப்போம்.